உங்க தொழில் முதலமைச்சர் சொன்னாங்க. அது கோரிக்கை மனு ஏற்றாங்க. முதலமைச்சர் தான் சொன்னார். சட்டமன்றத்தில் அறிவிச்சாரு. நம்ம முதலமைச்சர் நம்ம தொகுதிக்கு செய்ய போறாங்க. எப்படி சொன்னாரு? உங்க தொகுதியில் நிறைவேற்ற முடியாத நிறைவேறாத திட்டங்களை எங்க கொடுங்க, உடனடியாக தீர்த்து வைக்கிறேன். எங்களுக்கு அல்வா சொல்லி இப்ப 3 வருஷம் ஆச்சுங்க. ஒவ்வொரு வருஷமும் வருவாங்க அந்த அதிகாரிகள். சட்டமன்றம் இப்ப தொடர் நடக்குதுன்னா நேற்று வந்துட்டாங்க அதிகாரி. நான் அவங்களுக்கு காப்பி டீ எல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம முறை தானே கொடுத்து சாப்பிடுங்க சார். என்ன விஷயமா வந்து இல்ல சார், சட்டமன்றத்தில் என்னென்ன கேள்வி மேல இருந்து கேட்கிறாங்க சார். நான் கேள்வி கேட்டு ஓட்டி போயிட்டேன். நீங்களும் எனக்கு வந்து அதிகாரிகள் தான் மாறிக்கிறீங்க வருஷம். இப்ப நீங்க புதுசா வந்திருக்கீங்க, நீங்க தான் மாறுறீங்க, திட்டம் நிறைவேற்றுறீங்க. 1 10ல் 1 கண்ணா. இப்ப நடராஜ தேட்டத்தில் நடக்கிற அந்த மயான திட்டம் தான் மென்மயானமாக்குறது தான் நடந்திருக்கு. மற்ற ஒண்ணு அதுவும் நல்ல வேகமா நடந்துச்சு, அதுவும் காலதாமப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி இருந்தாலும் குறிச்சுக்கணும்னு கொடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி நடக்குது பாருங்க. எல்லாருக்கும் அரசு ஊழியருக்கு, ஆசிரியருக்கு அல்வா, எல்லாருக்கும் மக்களுக்கு அல்வா. இந்த ஆட்சிக்கு நம்ம அல்வா கொடுத்த காலம் வருகிற சட்டமன்ற தேர்தல் 26 நீங்க செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மதுரையே தொன்மையான நகரமா இருக்கு. அந்த மதுரையை வந்து நம்ம வந்து மத்திய அரசு வந்து மறுபரிசீலனை செஞ்சு மீண்டும் இது சுற்றுலா தளத்தில் மதுரையை சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும். இது எதிர்கட்சியெல்லாம் பார்க்காம ஆணையாளரும் நம்ம மேயரும் இன்னைக்கு மதுரை மாநகராட்சி அதிகார மையங்கள்ல இன்னைக்கு தள்ளாடுது. அதிகாரிகள மூர்த்தி ஒரு தடவை சொல்றாரு, ஒரு மாதிரி சொல்றாரு, பிடிஆர் ஒரு மாதிரி சொல்றாரு, மேயர் ஒன்று சொல்றாரு, இன்னொரு அதிகாரி மையம் ஒன்று சொல்றது. யார் சொல்றதா செய்யறது அப்படின்னு அதிகாரிகள் பயப்படுறாங்க. இனி அதிகார மையம் பரவலாக்கிறதுக்கு ஒரு அதிகார மையம் இருந்தா தான் இது சிறப்பா இருக்கும் என்பதை தெரிவித்து, அன்பான சகோதரர்களே, மேற்கு வாக்காளர் பெருமக்களே, என்னை எப்படி சொன்னேன், எங்க அண்ணன் யாரை நிற்கிறாலும் இங்க சாதாரண தொண்டர் நிர்வாகா கூட எங்க நாங்க வட்ட செயலாளர் அவரை நின்னா கூட நாளைக்கு ஜெயிக்கிறோம். இது அண்ணா திமுக கோட்டை. இந்த தொகுதியில சாதாரண காலகாலமா அண்ணா திமுக கோட்டை பாரு. கோட்டை அண்ணா திமுக லெட்டரை பார்த்து ஊட்டளித்த மக்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். புரட்சித்தலைவர் மனிதப்புடைய புரட்சித்தலைவர் காலம் தொட்டு, புரட்சித்தலைவர் அம்மா காலம் தொட்டு, புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலம் தொட்டு மேற்குத்துறை அண்ணா திமுக கோட்டை. நம்ம மூர்த்தியில மும்மூர்த்தி வந்தாலும் இந்த கோட்டை விட முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.